வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு திங்க் அண்ட் க்ரோ. நம்ம எல்லாருக்குமே அதிகமாக பணம் சம்பாதிக்கணும், ஒரு பெரிய பணக்கார லெவலுக்கு நம்ம போகணும் அப்படின்ற ஆசை கண்டிப்பாக இருக்கும். அப்படி அந்த ஆசை இல்லைனா அட்லீஸ்ட் நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லேருந்து ஒரு கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படின்ற ஆசையாவது கண்டிப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட ஆசையெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா நம்ம தினந்தோறும் செய்யக்கூடிய ரிப்பீட்டடான ஹேபிட்ஸை கொஞ்சம் மாற்றிட்டு நியூ ஹேபிட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரேன். நம்ம எப்பயுமே பண்ணுற மாதிரி காலையிலேருந்து சாப்பிட்டு தூங்கி போய் இந்த மாதிரியான ஹேபிட்ஸை விட்டுட்டு சில நியூ ஹேபிட்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுமே பெரிய ரிச் பீப்புளாக ஆக முடியலனா அட்லீஸ்ட் நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லேருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்படிப்பட்ட ஹேபிட்ஸை உலகத்தில் இருக்கக்கூடிய ஜெயிச்ச நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம பில் கேட்ஸ், இந்த மாதிரி அம்பானி, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேபிட்ஸ் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹேபிட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலிமா உங்களோட லைஃபையும் ஒரு சின்ன இம்பாக்டை கொடுக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஹேபிட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் தொடர்ந்து வரணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். சரி, வாங்க வீடியோ உள்ள போகலாம். நம்பர் 1, மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம். நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு மாதம் ஒரு சம்பளம் வரும். நம்ம வாழ்க்கையில் சர்வை பண்ணுறதுக்கு அந்த சம்பளம் போதுமானதாக இருந்தாலும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கமை க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது நம்ம எங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் இருக்கிற வருமானத்தை நம்பி நம்ம காலத்தை ஓட்டக்கூடாது. நம்ம ஒரு 4-5 இடத்துல வருமானம் வரக்கூடிய வழிகளை நம்ம ஏற்படுத்தி வச்சுக்கணும். என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு வேலை செய்கிறதுக்கே காலைல போயிட்டு நைட்டு வரேன், ஆனால் எங்கேருந்து நான் பார்த்தீங்கன்னா இன்னொரு வேலை செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. இந்த மாதிரி மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கமை க்ரியேட் பண்ணி வச்சவங்க உங்களை சுற்றியே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள பாருங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி நம்மளும் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கமை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஐடியில் வேலை செய்கிறவங்களாம் ஐடிலையும் வேலை செய்வாங்க, அதே டைம் ஃப்ரீலான்சிங்காக நிறையா ஒர்க்ஸுமே பண்ணி கொடுப்பாங்க. ஃப்ரீ டைம் சண்டே, சாட்டர்டே இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்கில்லை ஆன்லைன் மூலிமா டீச் பண்ணி அந்த ஆன்லைன் கோர்ஸ் மூலிமாவும் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க. இப்படி நம்ம மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கமை கிரியேட் பண்ணுறது மூலிமா ஃபியூச்சரில் இந்த மல்டிபிள் சோர்ஸாக நம்ம கிரியேட் பண்ண இன்கமே நம்மளுக்கு மெயின் இன்கமாக மாறுறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம், இதில் வீடியோ கண்டென்ட் நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். இது உடனடியாக உங்களுக்கு வருமானம் தரலாம் அப்படின்னாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு இதுலேருந்து இன்கம் வரும், நீங்கள் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ எப்பயுமே நீங்கள் ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும், உங்கள் வாழ்க்கையை நகர்த்திட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கேருந்து தான் வரக்கூடிய ஒரு மாத சம்பளத்தை வச்சு நீங்கள் காலத்தை நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முன்னேற முடியாது. பட் நீங்கள் கண்டிப்பாக சர்வே பண்ண முடியும். ஆனால் முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பாக மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நம்பர் 2, இன்வெஸ்ட் 20-30% ஆஃப் இன்கம். நீங்கள் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்லேருந்து வரக்கூடிய மணியாக இருந்தாலும் சரி, இல்லை சிங்கிள் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம்லேருந்து வரக்கூடிய மணியாக இருந்தாலும் சரி, இது எந்த மணியாக இருந்தாலும் அந்த மணியில் ஒரு 30%, 40-30% பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவிங்ஸுக்கு தனியாக ஒதுக்கி வைக்கணும். சேவிங்ஸ் மீன்ஸ் நீங்கள் பீரோவில் பூட்டி வைக்கிறது கிடையாது. இந்த பணத்தை நீங்கள் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும். லைக் ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பணத்தை நீங்கள் சேர்த்து வச்சு அது இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணம் உங்களுக்கு நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸாக சேரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் வாங்கக்கூடிய லேண்டு ஒரு 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, ஒரு கிராமத்தில் ஒரு லேண்டு வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். கிராமம் மீன்ஸ் கூடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏரியாஸ். ஸோ இங்கே இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு லேண்டு வாங்கி போட்டிங்க அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு 10 வருஷம் அப்புறம் டபுளாக பார்த்தீங்கன்னா கிடைக்கும். டபுளாக ஏன் ட்ரிபிளாக கூட கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுடைய பணத்தை நீங்கள் மொத்தமாக செலவு பண்ணாமல் அதில் ஒரு குறிப்பிட்ட பணத்தை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20, 30 இல்லை 40 மேக்ஸிமம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த பணத்தை நீங்கள் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது பெரிய ரிட்டர்ன்ஸாக சேரும். உங்களுடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்குமே இது பெரிய உபயோகமாக இருக்கும். நம்ம ஃபுல்லாக வேலை செஞ்சுக்கிட்டு நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பணத்தை இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதிலிருந்து வரக்கூடிய பணமே உங்களுக்கு திருப்பி பணத்தை கொடுக்கும். ஸோ இது உண்மை, நம்புங்க. நம்பர் 3, க்ளோஸ் டு த ரிச் பீப்புள். நீங்கள் எப்பயுமே பழகிறவங்கிட்ட பழகாமல், மீன்ஸ் நீங்கள் பழக வேணான்னு சொல்ல வரல, ஆனால் ரிச் பீப்புள்ஸ் கிட்ட கொஞ்சம் பழகி பாருங்கள். அவங்களுடைய ஐடியாலஜி, அவங்களுடைய குணம், அவங்க எப்படி பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணுறாங்க, அவங்க ஒரு விஷயத்தை எப்படி அணுகுறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு போக போக அவங்க கூட பழகும்போது புரிய வரும். நீங்கள் ஏன் நான் ரிச் பீப்புள்ஸ் கிட்ட பழகணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பணக்காரனாக ஆகணும் முடிவு பண்ணீங்க அப்படின்னா பணக்காரங்க கூட பழகலாம் மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், நம்ம எப்படிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாக ஆக முடியும், பெரிய ரிச் பர்சன்ஸாக மாற முடியும் அப்படின்ற ஆசையும் அந்த ஒரு எண்ணமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க பழகிறது மூலிமா கிடைக்க வரும். நீங்கள் எப்பயுமே கூட பழகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க பண்ணுற வருஷம் பண்ணக்கூடிய வேலைகள் தான் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிக் பாஸை பற்றி பேசுறது, கிரிக்கெட்டை பற்றி பேசுறது, இல்லை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரை பற்றினா குரலி பேசுறது. ஸோ இந்த மாதிரி வேலைகளை பண்ணாமல், மீன்ஸ் அது தப்புன்னு சொல்ல வரல, பட் அதை மட்டுமே பண்ணாமல் நீங்கள் ஒரு பணக்காரங்கள், அதாவது ஐடியாலஜியில் கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறவங்கிட்ட பழகி பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். 4வது ஒன்று, செட் கோல்ஸ். ரொம்ப சிம்பிள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத ஒரு கோல் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். அது 1 வருஷமாக இருக்கலாம், இல்லை 2 வருஷமாக இருக்கலாம், 3 வருஷம், 4 வருஷம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கோல் கிரியேட் பண்ணி வைக்கணும்.
நீங்க அடுத்த 3 நாள்ல என்ன பண்ண போறீங்க? அடுத்த 1 வாரத்துல என்ன பண்ண போறீங்க? நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்? இல்ல நாளைக்கு என்ன பண்ண போறேன்? அடுத்த 1 மாசத்துல நான் என்னவா ஆகப் போறேன்? என்ன நான் டெவலப் பண்ணிக்க போறேன்? என்ன ஸ்கில்ஸ் கத்துக்க போறேன்? அடுத்து நான் என்ன பிளானிங் வச்சிருக்கேன்? அப்படின்ற ஒரு ப்ராப்பரான கோல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட கண்டிப்பா இருந்தே இருக்கணும். அந்த ப்ராப்பரான கோல் இருந்தா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும். நம்ம எங்க போய் சேருறோம் அப்படின்னு நீங்க நெனச்சா மட்டும் தான் அந்த இடத்துக்கு உங்களால சேர முடியும். எங்க தான் போகப் போறோம்னு தெரியாம நீங்க எங்கெங்கோ போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டெவலப்மென்ட் கிடையாது. ஒரு கோல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அத நோக்கி போகும்போது, கண்டிப்பா அந்த கோலுக்கு உங்களால போக முடியலனா அப்படின்னு கூட, அந்த கோல நோக்கி நீங்க ஒரு கட்டத்துக்காவது முன்னேறி இருப்பீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி. அதனால எதனா ஒரு கோல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அத நோக்கி ஓட ஆரம்பிங்க. சரி, நீங்க இந்த கோலுக்கு உடனடியா போக முடியலனாலும், அட்லீஸ்ட் ஒரு 2 ஸ்டெப் இப்ப இருக்க நிலைமையிலிருந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. இந்த 4 ஹேபிட்ஸ்ல நீங்க எத ஃபாலோ பண்றீங்களோ இல்லையோ, நான் முதல் சொன்ன இந்த 2 ஹேபிட்ஸ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. 1 மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ம கிரியேட் பண்றது. 2வது எதனா பணத்த இன்வெஸ்ட் பண்றது. இந்த 2மே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அடுத்த 2 நீங்க பண்ணலனா கூட, இந்த 2மே நீங்க பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால ஒரு ரிச் பீப்பிள்க்கு மைண்ட் செட்க்கு உங்களால டிராவல் ஆக முடியும். வர பணத்த சேமிக்கிறதும், அந்த பணத்த எப்படி இன்னும் பெருக்குறதும் அப்படின்றது தான் பெரிய விஷயம். மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னா நான் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. நெறைய ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க கொட்டி கிடக்குது. நான் அதுக்கு தான் முதல்லயே சொன்னேன். மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல சம்பாதிக்கிற நெறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள சுத்தி பாருங்க. அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்றாங்க? எப்படி சம்பாதிக்கிறாங்க? இந்த மாதிரி வழிகள்ல இருந்தா பணம் வருது. ஆனா அது நல்ல வழியா இருக்கணும். இந்த மாதிரி வழிகள எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத அவங்க கூட பழகுறது மூலியமா யோசிக்க முடியும். மாசம் மாசம் வரக்கூடிய சம்பளத்த மட்டும் நெனச்சு, அத மட்டும் ஃபிக்ஸடா வச்சிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால வாழ்க்கையில சர்வே பண்ண முடியும். ஆனா டெவலப் ஆக முடியாது. நீங்க சர்வே பண்ண போறீங்களா? இல்ல டெவலப் ஆக போறீங்களான்றது உங்களுடைய விருப்பம் தான். இங்க எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்ற கட்டாயமும் கிடையாது. இல்ல ஜெயிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு பெரிய பணக்காரனா ஆகணும் முடிவு பண்ணீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா நான் சொன்னக்கூடிய அந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணியே தீரணும். நானுமே என்னோட வாழ்க்கையில அத ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஃபாலோ பண்றது மூலியமா உடனடியா என்னால பெரிய பணக்காரன் ஆகிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் கண்டிப்பா கிடையாது. நம்ம ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணும் மூலியமா அதில நெறைய நமக்கு ஐடியாஸ் கிடைக்கும். இத ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கும் உங்க லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தாக்கத்த ஏற்படுத்தும். இந்த 4 ஹேபிட்ஸ ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஹேபிட்ஸ்ல எது புடிச்சிருக்கு? நீங்க இதுவரைக்கும் எதனா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இதுக்கப்புறம் நான் எதனா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல பத்தி என்ன நெனைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பத்தி என்ன நெனைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து எந்த வீடியோ போஸ்ட் பண்ணலாம்? எந்த மாரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈகரா இருக்கீங்க வீடியோஸ் பார்க்கறதுக்கு அப்படின்றதையும் கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஒரு லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாரி தொடர்ந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்துகிட்டு இருக்க போகுது. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்டேட்க்கு வெயிட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.